வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வாழைப்பூ ஒன்று எடுத்துக்கலாம். பூவோட நரம்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு பூ எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் தண்ணியை சேர்த்துட்டு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 7 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி.